வீசினாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனமான சுவை. அந்த மாதிரி இந்த சம்மருக்கு ஏத்த ஒரு ரெசிபி 25 லிட்டர் திக்கான பால். மதுரைக்கு மல்லி மட்டும் ஃபேமஸ் இல்லங்க, இந்த ரெசிபியே ஃபேமஸ் தான். இன்னைக்கு குளு குளு ஜில ஜில்னு ஒரு குளிர்பானம், குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஜிகர் தண்டா. அடிக்கிற வெயிலுக்கு ஜிகர் தண்டா செய்ய போறோம். ஜிகர் தண்டா செய்யறோம் நாங்க. ஜிலு ஜிலு குளு குளுன்னு இருக்கு, சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்து வளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு இந்த வெயிலுக்கு ஏத்த குளுமையான ஜிகர் தண்டா செஞ்சு அசத்தப்போறோம். டேஸ்டான ஜிகர் தண்டாவுக்கு மெயின் பொருள் பாதாம் பீசன் தான். இதை வந்து நம்ம தண்ணியில போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறோம். நல்லா அது நல்லா பொங்கி நல்லா மேலே வரும், ஊற வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ஊறி வரும்போது இந்த பாத்திரம் ஃபுல்லாக வரப்போகுது, அந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும். ஜிகர் தண்டா செய்ய பாலை காய்ச்சிக்கலாம். சக்கரை சேர்த்துக்கலாம். ஜிகர் தண்டாவுக்கு பாதி பால் சுண்டுற அளவுக்கு காய்ச்சிக்கணும். பால் நல்லா சுண்ட காய்ச்சி இப்படி இறக்கி வச்சுக்கலாம். பாகு காய்ச்ச பாத்திரம், பாகு காய்ச்ச தண்ணி, சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு இப்ப டார்க் பிரவுன் கலர்ல வந்துச்சு. இப்ப காய்ச்சி வச்ச பால்ல ஊத்திக்கலாம். நல்லா கூலிங் ஆகிறதுக்கு ஃப்ரீசர்ல 1 மணி நேரம் வச்சுக்கலாம். வாடகைக்கு சரி அதுல எடுத்துருவா. அந்த தண்ணி முள்ளுவோம்ல ஊத்துனோம்ல நான். இப்போ ஜிகர் தண்டா செய்ய சுண்ட காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசர்ல வச்ச பால் நல்லா கூலிங்கா ரெடியா இருக்கு. ஊற வச்ச பாதாம் பிசின் ரெடியா இருக்கு. ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு. நன்னாரி சர்பத்து ரெடியா இருக்கு. ஜிகர் தண்டாவுக்கு முதல்ல பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். அடுத்தது நன்னாரி சர்பத். சுண்ட காய்ச்சின பால், கடைசியா வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். அது சர்பத் வேற கலரும்.
மதுரை ஃபேமஸ் ஜிலு ஜிலு குலு குலு ஜிகர்தண்டா ஈஸியா ரெடி பண்ணிருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சிறந்த குளிர்பானங்க ஜிகர்தண்டா. இது வரைக்கும் நான் கடையில் போய் சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு நாங்களே செஞ்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. ஜிகர்தண்டாவே என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. லெமன் ஜூஸ் தெரியும், ஐஸ்கிரீம் தெரியும். ஜிகர்தண்டா இன்னைக்கு தான் குடிச்சிருக்கேன், செம்மையா இருக்குதுங்க. கடையில் ஜிகர்தண்டா வாங்கினா 50 ரூபாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே அரை மணி நேரத்துலேயே ரெடி பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கும் ஜிகர்தண்டாவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஜிகர்தண்டா செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனால் நான் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கடையில் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடும்போது இது ரொம்ப கஷ்டமான ரெசிபி நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் செஞ்சது கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டு அப்படியே வந்திருக்குங்க. இன்னைக்கு நாங்கள் ஜிகர்தண்டா மட்டும் செய்யலைங்க, இன்னொரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அந்த 2 ரெசிபி சேர்த்து தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது என்ன ரெசிபினா புதுமையா சிக்கன் அங்கார தாங்க செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபி எப்படி செஞ்சுருக்கோன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் மறக்காம பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு நாங்களே செஞ்ச ஜிகர்தண்டா